ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டாப் 7 தமிழ். இந்த வீடியோவில் வந்து மாடல் டெஸ்ட் கொஷின் தான் நம்ம பார்க்க போகிறோம். குரூப் 4 எக்ஸாம் வந்து நம்மளுக்கு கம்மிங் சாட்டர்டே வந்து வரப்போகுது, சனிக்கிழமை. ஸோ நாள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 நாள் தான் இருக்குது. ஸோ இந்த 5 நாளுக்குள்ளே நீங்கள் புது டாபிக் எதுவுமே வந்து எடுத்து படிக்க வேணாம். ஸோ ஆல்ரெடி படிச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த போர்ஷன்ஸ் வந்து லைட்டாக நீங்கள் வந்து ஜஸ்ட் ரிகால் பண்ணிக்கோங்க. நிறைய டெஸ்ட் கொஷின்ஸ் வந்து போட்டு பாருங்கள். அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த லாஸ்ட் ப்ரீவியஸாக இருக்க இந்த 1 வீக், இந்த ஒரு வாரம் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு வந்து ரிலாக்ஸாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு தான் வந்து எக்ஸாம் வந்து உங்களால் ஈஸியாக வந்து எழுத முடியும். ஸோ ரொம்ப புது புது டாபிக் எடுத்து வச்சுட்டு இப்போ உட்காந்து படிச்சிங்கன்னா கண்டிப்பாக ஆல்ரெடி படித்த டாப்பிக்குமே வந்து மறந்து போயிடும். அதனால் புதுசாக படிக்காமல் படித்தது வரை ஓகே அப்படின்னு முடிச்சுட்டு ரீகால் மட்டும் பண்ணிகிட்ருங்க, ஓகேங்களா? ஸோ டெஸ்ட்டு வந்து நிறைய அட்டன் பண்ணுங்கள். ஸோ டெஸ்ட்டு வந்து நீங்கள் எவ்வளோ எழுதுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும். நீங்கள் படித்த கொஷின்ஸ் எல்லாமே வந்து ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி தான் இனி இருக்க இந்த 5 நாளுமே வந்து நம்ம டாப் 7 தமிழ் அகாடமியில் டெஸ்ட்டு கொஷின்ஸ் வந்து நிறையா கொடுக்க போகிறோம். ஸோ அந்த கொஷின்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ இன்றைக்குரிய கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம். டோட்டல் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் வந்து நீங்கள் எவ்வளோ கரெக்ட் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத கண்டிப்பாக வந்து கமெண்டில் வந்து சொல்லுங்கள், ஓகேங்களா? கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வழக்கறிஞராக தொழில் புரிவதை விட தமிழ் இன்பத்தில் திளைப்பதையே விரும்பியவர் யார்? வழக்கறிஞராக தொழில் புரிவதை விட தமிழ் இன்பத்தில் திளைப்பதை விரும்பியவர் யார்? ஆன்சர் ஏ, டி.கே. சிதம்பரநாதர். செகண்ட் கொஸ்டின், ஊர் பெயர்களினுடைய மறுவை எழுதுக. சோழநாடு, சோழநாடினுடைய மறுவு பெயர் என்ன? ஆன்சர் வந்து சோநாடு. மூணாவது கொஸ்டின், மதுரை மக்கள் யாரை ரோசாப்பூ துரை என அழைத்தனர்? மதுரை மக்கள் யாரை ரோசாப்பூ துரை என அழைத்தனர்? ஆன்சர் ஜார்ஜ் ஜோசஃபை. நாலாவது கொஸ்டின், ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான இணையை தெரிவு செய்க. வழி, வழி. இதனுடைய சரியான பொருள் என்ன? ஆன்சர் வந்து டி. இந்த வழினா வளிமண்டலம், காற்று. வழினா வந்து பாதை. அஞ்சாவது கொஸ்டின், சரியான எதிர்ச்சொல் அமைந்த விடையை கண்டறிக. கீழே இருக்க இந்த 4 ஆப்ஷனில் எது சரியான எதிர்ச்சொல்லோடு அமைந்துள்ளது? ஆன்சர் வந்து பி, மலர்ச்சினா களிப்பு. ஆறாவது கொஸ்டின், பாரதிதாசன் பாடலை படிக்கின்ற அந்நியனும் தமிழனாகி விடுவான் என்று கூறியவர் யார்? பாரதிதாசன் பாடலை படிக்கின்ற அந்நியனும் தமிழனாகி விடுவான் என்று கூறியவர் யார்? ஆன்சர் ஏ, ஆ. சிதம்பரநாத செட்டியார். ஏழாவது கொஸ்டின், கீழ்காணும் ஓரெழுத்து ஒரு மொழியின் தவறான இணை எது? ஓரெழுத்து ஒரு மொழியினுடைய தவறான இணை எது? ஆன்சர் வந்து சி, நைனா இகழ்ச்சி. மீது 3 கரெக்டு. கோனா வந்து அரசன், நேனா அன்பு, மைனா வந்து அங்கனம். எட்டாவது கொஸ்டின், சரியான இணைப்பு சொல்லினை தேர்வு செய்க. மாபெரும் புத்தக கண்காட்சி காமராஜர் அரங்கத்தில் நடைபெறுகிறது. புத்தக கண்காட்சி டேஸில் நடைபெறுகிறது. சரியான வினாச்சொல் எது? ஆன்சர் வந்து ஏ, எங்கு. 9வது கொஸ்டின், கூற்று. இந்த 2 கூற்றில் எது சரி எது தவறு அப்படின்றத கண்டுபிடிக்கணும். கூற்று 1, சில உருவக சொற்களில் வல்லினம் மிகும். கூற்று 2, 6ஆம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகும். இதில் சரியானது வந்து பி, கூற்று 1ம் 2ம் சரி. 10வது கொஸ்டின், இந்திய அரசியலமைப்பில் அடிப்படை கடமைகளை சேர்க்க பரிந்துரைத்த கமிட்டி எது? இந்திய அரசியலமைப்பில் அடிப்படை கடமைகளை சேர்க்க பரிந்துரைத்த கமிட்டி எது? ஆன்சர் ஏ, ஸ்வரன்சிங் கமிட்டி. 11வது கொஸ்டின், தென்னிந்தியாவில் மனிதருக்கும் விலங்குகளுக்கும் இருவகைப்பட்ட மருத்துவ வசதி செய்து கொடுத்தவர் யார்? ஆன்சர் ஏ, அசோகர். 12வது கொஸ்டின், இல்லாது பிளஸ் இயங்கும் என்பதனை சேர்த்தெழுத கிடைப்பது எது? ஆன்சர் சி, இல்லாதியங்கும். 13வது கொஸ்டின், கீழ்காணும் கூற்றில் சரியான குறிப்பு பெயரெச்சத்தை தேர்வு செய்க. ஆன்சர் வந்து ஏ, நல்ல பையன் அப்படின்றது வந்து குறிப்பு பெயரெச்சம். 14வது கொஸ்டின், ஆலயங்கள் சமுதாய மையங்கள் என்ற நூலை எழுதியவர் யார்? ஆலயங்கள் சமுதாய மையங்கள் என்ற நூலை எழுதியவர் யார்? ஆன்சர் ஏ, தவத்திரு குன்றக்குடி அடிகளார்.
15வது கொஸ்டின் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். இதில் எது சரியான சொற்றொடர் அப்படின்றத கண்டுபிடிக்கணும். இதுக்குரிய ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி தான். பகைவரை வென்றதை பாடும் இலக்கியம் பரணி. மீதி 3 சென்டென்ஸுமே வாசிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பரான சென்டென்ஸாக சொற்றொடராக இருக்காது. ஸோ சரியானது ஏதோ அதை ஈஸியாக இந்த மாதிரி கொஸ்டின்ஸில் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இது ஒரு டைப்பாக நம்மளுக்கு எக்ஸாமில் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். 16வது கொஸ்டின் இன்மையுள் இன்மை விருந்தொரல் வன்மையுள் வன்மை மடவார் பொறை. இப்பாடலில் பயின்று வரும் அணி எது? ஆன்சர் டி, எடுத்துக்காட்டு உமையணி. 17வது கொஸ்டின் குரில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அறிக. மறி மாறி. மறினா என்ன, மாறினா என்ன? ஆன்சர் மறினா தடுத்தல், மாறினா வேறுபடுதல். பொருள் மாறி இருக்கிறது, வேறுபடுதல். 18வது கொஸ்டின் நாலடியாரை தொகுத்தவர் யார்? நாலடியாரை தொகுத்தவர் யார்? ஆன்சர் பி, பதுமனார். 19வது கொஸ்டின் முதுமொழி காஞ்சியில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை எத்தனை? முதுமொழி காஞ்சியில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை எத்தனை? ஆன்சர் சி, 10 அதிகாரங்கள். 20வது கொஸ்டின் நாங்கூல் என்பதன் பொருள் என்ன? நாங்கூல் என்பதனுடைய பொருள் என்ன? ஆன்சர் சி, மண்புழு. 21 இலைகளில் வாயு பரிமாற்றத்திற்கு உதவும் செல்கள் எது? இலைகளில் வாயு பரிமாற்றத்திற்கு உதவும் செல்கள் எது? ஆன்சர் சி, ஸ்பாஞ்சி ஃபாரன்கைமா. 22 ஆங்கிலேயர்கள் 1614ஆம் ஆண்டு ஜஹாங்கீரிடம் தொழிற்சாலை அமைக்க அனுமதி பெற்றவர் யார்? ஆங்கிலேயர்களிடம் 1614ஆம் ஆண்டு ஜஹாங்கீரிடம் இருந்து தொழிற்சாலை அமைக்க அனுமதி பெற்றவர் யார்? ஆன்சர் டி, சர் தாமஸ் ரோ. 23 கீழ்காணும் சொல்லும் பொருளில் சரியான இணை எது? எது சரியான சொல் பொருளாக வந்துள்ளது? ஆன்சர் சி, புயல், மேகம். 24 சந்திப்பிழை இல்லாத தொடரை தேர்வு செய்க. இதில் எதில் சந்திப்பிழை வராமல் இருக்குது? ஆன்சர் ஏ, சங்க காலத்தில் இசைத்தமிழ் சீரும் சிறப்பு முற்று திகழ்ந்தது. 25 குரில் நெடில் மாற்றம் அறிந்து பொருள் வேறுபாடு தருக. தொடு, தோடு. தொடு என்பதன் பொருள், தோடு என்பதன் பொருள். ஸோ அதுக்குரிய ஆன்சர் பார்த்தீங்கன்னா தொடுனா தொட்டு பார்த்தல், தோடுனா ஒரு அணிகலன். 26 வேளாண்மையை கவனித்து கொள்ள திவான் இ அமீர் கோஹி என்ற ஒரு தனித்துறையை ஏற்படுத்தியவர் யார்? வேளாண்மையை கவனித்துக் கொள்வதற்காக திவான் இ அமீர் கோஹி என்று ஒரு தனித்துறையை ஏற்படுத்தியவர் யார்? ஆன்சர் பி, முகமது பின் துக்ளக். 27 லோடி வம்சத்தினுடைய கடைசி அரசர் யார்? லோடி வம்சத்தின் கடைசி அரசர் யார்? ஆன்சர் ஏ, இப்ராஹிம் லோடி. 28 எண்ணு பெயர்களில் டேஸ் மற்றும் டேஸ் என்ற எண்ணு பெயர்களில் மட்டும் வல்லினம் மிகும். ஆன்சர் 8, 10. 29 பருத்தி பிளஸ் எல்லாம் என்பதனை சேர்த்து எழுத கிடைப்பது எது? பருத்தி பிளஸ் எல்லாம் என்பதனை சேர்த்து எழுத கிடைப்பது எது? ஆன்சர் பருத்தி எல்லாம். 30 இந்தியாவில் முதலாக எந்த ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்டது? ஆன்சர் சி, 1872ஆம் ஆண்டு. 31 பருத்தி இலையில் இருந்து விதைகளை பிரித்தெடுக்கும் முறைக்கு என்ன பெயர்? ஆன்சர் ஏ, ஜின்னிங் முறை. 32 பல்வேறு வகையான நிறுத்த குறிகளை நமக்கு அறிமுகப்படுத்தி எவ்வளவு இடங்களில் அவற்றை பயன்படுத்த வேண்டுமென விளக்கியவர்கள் யார்? ஆன்சர் சி, ஐரோப்பியர்கள். 33 ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான சொல்லை தேர்வு செய்க. கண்ணன், கண்ணன். இதனுடைய சரியான பொருள் என்ன? ஆன்சர் கண்ணன். இந்த கண்ணன்னா கர்ணன், கண்ணன்னா கிருஷ்ணன் ஒரு பெயர். 34
கவிஞன் யானோர் கால கணிதம் கருப்படு பொருளை உருப்பட வைப்பேன் என்ற பாடலின் ஆசிரியர் யார்? கவிஞன் யானோர் கால கணிதம் கருப்படு பொருளை உருப்பட வைப்பேன் என்ற பாடலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் டி. கண்ணதாசன். 35 சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். இதில் சரியான சொற்றொடராக வந்துள்ள ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏனா சர்க்கரை பந்தலில் தேன்மலை பொழிந்தது போல. 36 செரு அடுதோன் நல்லாதான் என்பதன் பொருள் என்ன? செரு அடுதோன் நல்லாதான் என்பதன் பொருள் என்ன? ஆன்சர் போர் வீரர். 37 முறை செய்யான் பெற்ற தலைமையும் நெஞ்சில் நிறையிலான் கொண்ட தவமும் நிறை ஒழுக்கம் என்ற பாடல் வரியை இயற்றியவர் யார்? ஆன்சர் ஏ. நலாதனார். 38 மரபு பிழையற்றதை எடுத்து எழுதுக. ஆன்சர் பி. குயில் கூவும். 39 ஒளி வேறுபாடறிந்து பொருள் தருக. அறை அறை. இந்த அறைனா பாதி வீட்டினுடைய பகுதி. அதே மாதிரி இந்த அறைனா வீட்டினுடைய பகுதி. இந்த அறைனா பாதி. 40 நெகிழி என்பதன் பொருள் என்ன? நெகிழி என்பதன் பொருள் தீச்சுடர். ஒளி வேறுபாடறிந்து சரியான பொருளை தேர்வு செய்க. தரித்தல் தரித்தல். இதுக்குரிய ஆன்சர் தரித்தல்னா அணிதல், தரித்தல்னா வெட்டுதல். 42வது கொஸ்டின் கீழ்காண்பனவற்றில் வெளிப்படை விடை அல்லாதது எது? ஆன்சர் உற்றது உரைத்தல் விடை. கீழ்காண்பனவற்றில் ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது? ஆன்சர் ஆசிரியரோடு மாணவன் வந்தான் என்பது ஒருமை பன்மை பிழையற்ற தொடர். மீதி 3ம் தவறாக இருக்கு. 44 கமுகு என்பதன் பொருள் என்ன? கமுகுனா பாக்கு. அடுத்த கொஸ்டின் மூளையில் உறைகளில் ஏற்படும் வீக்கம் எவ்வாறு அழைக்கப்படுகின்றது? மூளையில் உறைகளில் ஏற்படும் வீக்கம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆன்சர் பி. மெனிஞ்சைட்டிஸ். புரட்சி என்பது வெறும் குண்டு எறிதல் கை துப்பாக்கியால் சுடுவதும் அல்ல. புரட்சி என்பது மனித குலத்தின் பிரிக்க முடியாத உரிமை என்று யாரால் கூறப்பட்டது? ஆன்சர் ஏ. பகத்சிங். புதிய விடியல்கள் என்ற நூலை எழுதியவர் யார்? ஆன்சர் தாராபாரதி. இப்படிப்பட்ட தலைவர் கிடைப்பது அரிது. அவர் நல்ல உத்தமமான மனிதர் என காயிதே மில்லத்தை பாராட்டியவர் யார்? ஆன்சர் டி. அறிஞர் அண்ணா. நமது நாடு அணிந்திருக்கும் ஆடையாக விளங்கும் நூல் எது என தாராபாரதி தனது பாடலில் குறிப்பிடுகிறார்? ஆன்சர் திருக்குறள். காவிரி கரை வரை எதிரொலிக்கும் இனிமையான பாடல்களை இயற்றியவர் யார் என தாராபாரதி தனது பாடல்களில் குறிப்பிடுகிறார்? ஆன்சர் காளிதாசரை. கீழ்காணும் சொல்லும் பொருளில் சரியான இணை எது? ஆன்சர் பிணி துன்பம் என்பது சரியான சொல் பொருள். அடுத்த கொஸ்டின் எ பிரீஃப் ஸ்டடி ஆஃப் தமிழ் வேர்ட்ஸ் என்ற ஆங்கில நூலை எழுதியவர் யார்? எ பிரீஃப் ஸ்டடி ஆஃப் தமிழ் வேர்ட்ஸ் என்ற ஆங்கில நூலை எழுதியவர் யார்? ஆன்சர் சி. லக்குவனார். திராவிட நாட்டின் வானபாடி என்று பாராட்டப்பட்டவர் யார்? திராவிட நாட்டின் வானபாடி என பாராட்டப்பட்டவர் முடியரசன். பொருட்பெயர் எடுத்துக்காட்டு தருக. ஆன்சர் புத்தகம். பொருட்பெயருக்கு எடுத்துக்காட்டு புத்தகம். புதுமைகள் செய்த தேசம் இது, பூமியின் கிழக்கு வாசல் இது என தொடங்கும் பாடலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் தாராபாரதி. தமிழிசை காவலர், வளர்த்தமிழ் ஆர்வலர் என புகழப்படுபவர் யார்? ஆன்சர் டி. கே. சிதம்பரநாதர். 1300 வருடங்களுக்கு முன் குற்றாலத்திற்கு வந்தவர் யார்? ஆன்சர் திருஞான சம்பந்தர். 58 பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிக. நீவு. நீவு என்பதனுடைய சரியான தமிழ் இணைச்சொல் நீ. எதிர்ச்சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக.
காடுருவாக்கி என்பதன் எதிர்ச்சொல் வந்து காடழித்து. வள்ளுவர் கண்ட இல்லறம் என்ற நூலை எழுதியவர் யார்? ஆன்சர் டி. சி. லக்குவனார். வானவன் மாதேவி என்னும் ஊர் பெயரின் மறுவை எழுதுக. ஆன்சர் வந்து மானாம்பதி. வானவன் மாதேவி என்பதன் மறுவு பெயர், ஊரின் மறுவு பெயர் மானாம்பதி. பொருத்தமான பொருளை தேர்வு செய்க. ஆழி. ஆழி என்பதன் பொருள் வந்து கடல். விண் பொருட்கள் பாதையினை வரையறை செய்வதற்கு பயன்படும் விதி எது? ஆன்சர் நியூட்டனின் ஈர்ப்பியல் விதி. 64. விசையின் சுழற்சி விளைவு எந்த விளையாட்டில் பயன்படுகின்றது? விசையின் சுழற்சி விளைவு எந்த விளையாட்டில் பயன்படுகிறது? ஆன்சர் சைக்கிள் பந்தயம். 65. சரியான இணைப்பு சொல்லை எழுதுக. மழை டேஸ் உலகில் உயிர்கள் இல்லை. ஆன்சர் வந்து மழை இல்லை எனில் உலகில் உயிர்கள் இல்லை. 66. பாய் என்ற ஓரெழுத்து ஒரு மொழி குறிக்காத பொருள் எது? ஆன்சர் தூய்மை. மீதி மூணும் பாய் என்ற ஓரெழுத்து ஒரு மொழி குறிக்கும் செயல், பாட்டு, அழகு. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை கண்டறிக. இதில் எது சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்குரிய ஆன்சர் என்ன அப்படின்னா சி தான். அலிகேஷன் அப்படின்னா சாட்டுரை. 68. சிவகங்கையை இழந்து எத்தனை ஆண்டுகள் ஆகிவிட்டது என வேலுநாச்சியார் கவலை கொண்டார்? ஆன்சர் வந்து 8 ஆண்டுகள். பழமையான மொழிகளிலே ஒன்றைத்தான் ஆட்சி மொழி ஆக்க வேண்டும் என்றால் அது தமிழ் மொழியாகத்தான் இருக்க வேண்டும் என உறுதியாக சொல்வேன் என்று கூறியவர் யார்? ஆன்சர் டி. காயிதே மில்லத். மன்னனும் மாசற கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையான் மன்னருக்கு என்ற மூதுரை பாடலை பாடியவர் யார்? ஆன்சர் ஔவையார். 73. ஆன்டி கிளாக் வைஸ் என்பதன் தமிழ் சொல் என்ன? ஆன்டி கிளாக் வைஸ்னா இடஞ்சுழி. மாசற என்ற சொல்லின் பொருள் என்ன? மாசறனா குற்றம் இல்லாமல். தூண்டப்பட்ட மின்னோட்டத்தின் திசையை எந்த விதி மூலம் விளக்கலாம்? ஆன்சர் ஃப்ளமிங்கின் வலதுகை விதி. 74. பல், காது, மூக்கு, தொண்டை மருத்துவரின் தலையில் ஒரு பட்டை கட்டப்பட்டு அதில் ஒரு வட்ட வடிவ ஆடி உள்ளது. இந்த ஆடி எது? ஆன்சர் வந்து குழியாடி. 75. யாருடைய அமுதம் போன்ற கவிதை வரிகளுக்கு கங்கை ஆற்றின் அலைகள் இசையமைக்கின்றன என தாரா பாரதி வந்து கூறுகிறார்? ஆன்சர் கம்பரினுடைய பாடல்களுக்கு. 76. 1937 ஆண்டு மதுரை தமிழ் பேரகராதியை வெளியிட்டவர் யார்? ஆன்சர் பவானந்தம். 77. பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு கண்டறிதல். என்னுடைய பல் உளுந்திடுச்சு, இதனுடைய எழுத்து வழக்கு என்ன? ஆன்சர் வந்து விழுந்து விட்டது என்பது. 78. நாட்டின் மிகப்பெரிய எண்ணெய் வயல் எது? ஆன்சர் மும்பை ஹை எண்ணெய் வயல். 79. காதுகளில் உட்பகுதியில் அழுத்த மாறுபாடுகளை மின் சமிக்கைகளாக மாற்ற பயன்படுவது எது? ஆன்சர் காக்லியா. 80வது கொஸ்டின். பகடு என்பதன் பொருள் என்ன? பகடு என்பதன் பொருள் எருமைக்கடா. கீழ்காணும் சொல்லும் பொருளில் சரியான இணை எது? ஆன்சர் வந்து பி. நசைனா விருப்பம் என்பது சரியானது. 82. திணைமாலை 150 என்ற நூலின் ஆசிரியர் யார்? திணைமாலை 150 என்ற நூலின் ஆசிரியர் கனிமேதாவியார். 83. 14 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று எது? கீழே இருக்க அந்த 4ல் எது 14 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று? ஆன்சர் ஏலாதி. எனக்கு வறுமையும் உண்டு, மனைவி மக்களும் உண்டு, அவற்றோடு மானமும் உண்டு என கூறியவர் யார்? ஆன்சர் டி. தேவநேய பாவனர். அடுத்த கொஸ்டின். அகர வரிசையில் எழுதுக. சரிக்குரிய ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி தான். அலுவலர், மக்கள், மாந்தர், மொழி.
ஸோ இது வந்து நிறைய நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இப்போ மக்கள் அப்படின்னா ஆ சவுண்டு வருது, ஆ சவுண்டு வருதுமானா அப்படின்னா ஓ சவுண்டு வருது. ஸோ உயிரெழுத்துக்கள், மெய் எழுத்துக்கள், உயிர்மெய் எழுத்துக்கள். ஸோ இதை வச்சு தான் நம்ம அகர வரிசைப்படி எழுத முடியும். ஸோ ஆல்ரெடி வீடியோ கொடுத்துருக்கோம், பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் ஈஸியாக வந்து அட்டன் பண்ணிட்டு போயிடலாம், ரொம்ப டைம் எடுக்காமல். அடுத்த கொஸ்டின், கீழ்காணும் ஓரெழுத்து ஒரு மூலையின் தவறான இணை எது? ஆன்சர் டி, பேனா இளமை என்பது தவறானது. தீனா நெருப்பு, தேனா கடவுள், பூனா மலர் என்பது சரி. ஒரு பொருள் தரும் பல சொல். காடு, காடு என்ற ஒரு பொருள் தரும் பல சொற்கள் எதுனா கானகம், வனம், ஆரணியம். ஆரணியம்னா காட்டை குறிக்கும். மது என்ற இருபொருள் தருக. மது இருபொருள் தருக. ஆன்சர் வந்து என்னன்னா சி, தேன், கல். 89, பிளட் இஸ் திக்கர் தேன் வாட்டர் என்ற ஆங்கில சொல்லின் தமிழாக்கம் என்ன? ஆன்சர் தான் ஆடாவிட்டாலும் தன் தசை ஆடும். 90, இந்திய அரசியல் நிர்ணய சபையில் எத்தனை சுதேச அரசுகளின் நியமன உறுப்பினர்கள் இருந்தனர்? ஆன்சர் வந்து 93. இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞரை நியமிக்க இந்திய அரசமைப்பின் எந்த சட்டப்பிரிவு வழிவகை செய்கிறது? ஆன்சர் சட்டப்பிரிவு 76. செய் அல்லது செத்துமடி என்ற முழக்கத்தை காந்தியடிகள் எந்த மாநாட்டில் வந்து அறிவித்தார்? ஆன்சர் 1942 பாம்பே மாநாட்டில் வந்து அறிவித்தார். சிறை தண்டனையில் இருந்து தப்பிக்க சுப்பிரமணிய பாரதி எங்கு சென்றார்? ஆன்சர் வந்து பாண்டிச்சேரிக்கு. 94, சென்னைக்கு அருகில் உள்ள பலாவரத்தில் பழங்கற்கால கருவிகளை முதல் முறையாக கண்டுபிடித்தவர் யார்? ஆன்சர் வந்து சி, சர் ராபர்ட் ஃப்ரூஸ் பூட். பிற்படுத்தப்பட்டவர்கள் இடஒதுக்கீட்டை பற்றி ஆராய அமைக்கப்பட்ட மண்டல ஆணையத்தின் பரிந்துரைகளை ஏற்றுக்கொண்ட பிரதமர் யார்? ஆன்சர் விபி சிங். தி காமன்வெல்த் என்ற வார பத்திரிகையை தொடங்கியவர் யார்? தி காமன்வெல்த் என்ற வார பத்திரிகையை தொடங்கியவர் அனி பெசன்ட் அம்மையார். 97, தென்னாப்பிரிக்காவில் ஆற்றிய மனிதாபிமான பணிகளுக்கான காந்தியடிகளுக்கு வழங்கப்பட்ட தங்க பதக்கத்தினுடைய பெயர் என்ன? ஆன்சர் கெய்சர் இ ஹிந்த். 98, இந்திய அறிவியல் நிறுவனம் இந்தியன் ஆஃப் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் IISc என்ற நிறுவனம் எங்கு உருவாக்கப்பட்டது? ஆன்சர் பெங்களூர். பையம்பள்ளி என்ற ஊர் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? ஆன்சர் வேலூர். இறந்தவர்களை தாலியில் புதைக்கும் வழக்கம் இருந்ததற்கான சான்று எங்கு கிடைத்துள்ளது? ஆன்சர் ஆதிச்சநல்லூர். குலக்கல்வி திட்டத்தை ஒழித்தவர் யார்? ஆன்சர் காமராஜர். 1976ஆம் ஆண்டு தேசிய அவசர நிலை காலத்தில் 42வது திருத்தத்தை கொண்டு வந்தவர் யார்? ஆன்சர் இந்திரா காந்தி. இந்திய அரசியலமைப்பில் சொத்துரிமை தற்போது எந்த பிரிவில் சேர்க்கப்பட்டுள்ளது? ஆன்சர் 300A என்ற பிரிவில் சேர்க்கப்பட்டுள்ளது. எகிப்தியர்கள் இறந்தவர்களின் உடலை டேஸ் எனப்படும் கல்லாலான சவப்பெட்டியில் பாதுகாப்பார்கள். ஆன்சர் சார்கோ பேக்கஸ் என்ற கல்லாலான சவப்பெட்டியில். 1937 ராஜாஜி தலைமையில் காங்கிரஸ் ஆட்சி அமைந்திருந்த போது ஜேம்ஸ் நீல் சிலை மவுண்ட் ரோட்டில் இருந்து அகற்றப்பட்டு எங்கு கொண்டு செல்லப்பட்டது? ஆன்சர் சென்னை அருங்காட்சியகத்துக்கு. சேரன்மாதேவி குருகுலப்பள்ளி தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் நிதி உதவியால் யாருடைய தலைமையில் நடத்த பெற்றது? ஆன்சர் வாவே சுப்பிரமணியம். 1954ஆம் ஆண்டு புத்தரின் 2500வது பிறந்த நாளை கொண்டாட பெரியார் எங்கு சென்றார்? ஆன்சர் பர்மாவிற்கு. ஒளிச்சேர்க்கையின் வேதியியல் சுழற்சி என்று அழைக்கப்படுவது எது? ஆன்சர் கால்வின் சுழற்சி. பொது உடைமை கட்சி மாநாட்டிற்கு தமிழ்நாட்டில் இருந்து கலந்து கொண்டவர் யார்? ஆன்சர் சிங்காரவேலர். தமிழ்நாட்டில் வறுமை குறியீடு MPI அதிகமுள்ள மாவட்டம் எது? ஆன்சர் காஞ்சிபுரம். பல்லவர்கள் கால வரலாற்றுக்கு ஒரு முக்கிய சான்று மந்த விநாச பிரகாசனம் என்ற நூலை எழுதியவர் யார்? ஆன்சர் முதலாம் மகேந்திரவர்மன். 20 அம்ச பொருளாதார திட்டத்தினை அறிமுகப்படுத்திய பிரதமர் யார்? ஆன்சர் இந்திரா காந்தி. எம்என் ராய் மக்கள் திட்டம் என்ற திட்டத்தை வடிவமைத்த ஆண்டு எது?
ஆன்சர் 1945. நிதி ஆயோக் அமைக்கப்பட்ட ஆண்டு எது? ஆன்சர் ஜனவரி 1, 2015. டெல்லியில் சுல்தானிய மரபை தோற்றுவித்தவர் யார்? ஆன்சர் குத்புதீன் ஐபக். சிப்கோ இயக்கம் எந்த மாநிலத்தில் தோன்றியது? ஆன்சர் உத்தரப்பிரதேசம். இந்தியாவின் முதல் தேசிய பூங்கா எது? ஆன்சர் ஜிம் கார்பெட் தேசிய பூங்கா. மணிமுத்தாறு அணை எங்கு அமைந்துள்ளது? ஆன்சர் திருநெல்வேலி. இந்தியாவில் எந்த மாநிலம் மிகுந்த நகரமாக்கப்பட்ட பகுதியாக உள்ளது? ஆன்சர் கோவா. மேற்கு கடற்கரையில் அமைந்துள்ள துறைமுகங்களில் தவறானது எது? ஆன்சர் டி பாரதீப். மீதி 3 மேற்கு கடற்கரையில் தான் அமைந்துள்ளது. மும்பை, கொச்சின், மர்மகோவா போன்றவை. இந்த வீடியோவில் வந்து நம்ம மாடல் டெஸ்ட் கொஷின்ஸ் தான் வந்து பார்த்தோம். ஸோ வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி இந்த அந்த மீதி இந்த லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா ரிவிஷன் மட்டும் கொடுங்க. நிறையா டெஸ்ட் எழுதி பாருங்கள். ஸோ புது டாபிக் எதுவுமே வந்து கொண்டு வந்து படிச்சிடாதீங்க. ஸோ கண்டிப்பாக படிச்சிங்கன்னா குழப்பி விட்டுரும். அதனால் புது டாபிக் யாருமே எடுக்காதீங்க. படித்தது வரையும் போதும். ஓகே, அதில் நீங்கள் வந்து தெளிவாக இருங்க. நான் எல்லாமே படிச்சிட்டேன் போதும் அப்படின்னு தெளிவாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் படித்தது வந்து மறக்காமல் இருக்கும். ஸோ எந்த ஒரு பிரச்சனைனாலும் இந்த டயத்தில் வந்து தலையை போட்டு பிச்சுக்கிறாமல் ரிலாக்ஸாக இருங்க. நியூ சிலபஸ்ஸு நம்மளுக்கு இப்போ நடக்க போகிற இந்த குரூப் 4 எக்ஸாமு. ஸோ நியூ சிலபஸ் அப்டேட் பண்ணி தான் நம்மளுக்கு கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ அது ரிலேட்டடாக நம்ம சேனலில் நிறையா வீடியோஸ் வந்து நம்ம கொடுத்துட்டோம். ஸோ வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால் எந்த டாபிக் வேணுமோ நீங்கள் ஜஸ்ட்டு ரீகால் பண்ணிக்கிறதுக்கு நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ டெஸ்ட்டு கொஷின்ஸ் வந்து இனி நம்ம எக்ஸாம் வரையும் தொடர்ந்து வந்து கொடுக்க போகிறோம். ஸோ அந்த கொஷின்ஸ் வந்து மறக்காமல் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக வந்து சின்சியராக இருங்க. அதுக்கான ஒரு யூஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து கிடைக்கும். ஸோ எதுவுமே வந்து எந்த ஒரு சிச்சுவேஷன்லையுமே வந்து நம்ம படித்ததை வந்து குழப்பிக்கிறாமல் இருக்கணும். அதுதான் வந்து முக்கியம். ஸோ இந்த சமயத்தில் தான் எல்லா பிரச்சனையுமே நம்மளை தேடி வரும். ஸோ அப்படி பிரச்சனை இருந்தாலும் அதை ஒதுக்கிட்டு எக்ஸாம் வரையும் வந்து மைண்ட் வந்து ஃப்ரீயாக வந்து வச்சுக்கோங்க. நிறையா டெஸ்ட் எழுதி பாருங்கள். ஹால் டிக்கெட் வந்து டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ எந்த இடம் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, சென்டர் எப்படி, ஸோ அதுக்கு எப்படி போகணும் அதெல்லாம் முன்னாடியே வந்து தெரிஞ்சுக்குங்க. ஸோ லாஸ்ட் டயத்தில் அதை ஒரு டென்ஷன் ஆக்கிக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக எல்லாத்துக்குமே பக்கத்தில் நியர்பை ஸ்கூலு, காலேஜஸ் இந்த மாதிரி தான் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ கொஞ்சம் பஸ் ரூட்லாம் முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தெரியாதவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்ல, அதனால தான் நான் சொல்கிறேன். ஸோ ஃப்ரீயாக இருங்க. மைண்ட் வந்து ஃப்ரீயாக வச்சுக்கோங்க. டெஸ்ட் எழுதி பாருங்கள். டெஸ்ட் எழுதி பார்த்தாலும் ஒரு சில கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு ஆன்சர் தெரில அப்படின்னாலும் ஐயோ நம்ம தெரில, நம்ம படிக்கலை, மறந்துடுச்சு அப்படின்னு வந்து யோசித்து டென்ஷன் ஆகாமல் பரவாயில்ல இந்த கொஷின் தான் தெரில, மீதி இத்தனை கொஷினுக்கு எனக்கு ஆன்சர் தெரியுது அப்படின்னு வந்து ஒரு பாசிட்டிவாக வச்சுட்டு ஸோ நீங்கள் வந்து உங்கள் எக்ஸாமுக்கு உங்கள் ரெடி பண்ணிக்கிட்டுருங்க. ஸோ இதே மாதிரி நம்ம எக்ஸாம் வரையுமே தொடர்ந்து டெஸ்ட் கொஷின்ஸ் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். கொடுக்குற டெஸ்ட் கொஷின்ஸ் எல்லாமே வந்து அட்டென்ட் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.